ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு. நம்ம மிளகா ஏற்றின்னு வந்தது வந்து கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கணுமா. வெயிலில் வச்சோம்னா ரொம்ப உடம்பு வத்தல் மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு. இது வந்து 3rd ஃப்ளோரு கோல்டு ஸ்டோரேஜு. இந்த ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பேரிச்சம்பழம் வச்சுருக்காங்க. டேட்ஸ் ஃபுல்லாக மூட்டை மூட்டையாக எல்லாம் ஃபாரின்லேருந்து வந்தது. ஃபுல்லாக எல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி டேட்ஸ் எல்லாம் 3rd ஃப்ளோர் வச்சுருக்காங்க. 2nd ஃப்ளோரு, அப்புறம் 1st ஃப்ளோரு, அதாவது தனித்தனி செக்ஷனாக வச்சுருப்பாங்க. அதாவது மளிகை செலவு ஒன்றுத்துல வச்சுருப்பாங்க, ஒன்றுத்துல வத்தல் வச்சுருப்பாங்க, ஒன்றுத்துல மீன் வச்சுருப்பாங்க, தனித்தனியாக செக்ஷன் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து நல்லா தனியாக வச்சா தான் ஸ்மெல் அடிக்காது. மாற்றி மாற்றி வச்சோம்னா ஸ்மெல் அடிக்கும். அப்புறம் யாரும் பொருள் வாங்க மாட்டாங்க. அதனால் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி செக்ஷனில் வச்சு கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வெயிலே விட்டோம்னா வச்சுக்கோயா, அப்படியே தண்ணி மாதிரி அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும். பேரிச்சம்பழம் வந்து கரைஞ்சி ஒழுகுற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பேரிச்சம்பழம் வச்சுருக்காங்க. நம்மளது வந்து அதுக்கு அடுத்த செக்ஷன் இருக்கிறதுக்கு பக்கத்து செக்ஷன் வந்து அதில் வந்து மிளகா வத்தல், புளி, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் ஐட்டம் வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், சவுதி டேட்ஸு, ரம்ஜான் டேட்ஸு, அதெல்லாம் நிறையா ஃபுல்லாக பேரிச்சம்பழமே இந்த குடோனில் ஃபுல்லாக நம்மளது பக்கத்தில் இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா புளி, வத்தல் அந்த மாதிரி. அப்புறம் மீனுக்கு வந்து தனியாக குடோன் வச்சுருக்காங்க கீழே. ஏன்னா மீன் நாற்றடிக்கும். அதனால் வந்து அந்த கவுச்சி வாடை அடிக்கிறதுனால வந்து அது தனி குடோனு. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா பூ வச்சுருப்பாங்க. ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, அந்த மாதிரி பூ ஐட்டம் வச்சுருப்பாங்க. அது தனி, நல்லா வாசனையாக இருக்கிறதுனால அது தனியாக வச்சுருப்பாங்க.